ஆர்டிகிள் 14(21) அடிப்படையில் தமிழ்நாடு தேயிலை தொழிலாளர் வாழ்வாதாரத்தின் அரசியலமைப்பு ஆய்வு. அடிப்படை உரிமைகள் சட்ட அடித்தளம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் ஆர்டிகிள் 14 மற்றும் 21 மூலம் பாதுகாக்கப்படுகிறது. ஆர்டிகிள் 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. அனைவரும் சட்டத்தின் முன் சமம். சட்ட பொருள்: அரசு பாகுபாடு செய்யக்கூடாது. சமநிலை உள்ளவர்களுக்கு சம உரிமை. ஆர்பிட்ரரி மனப்போக்கான முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். தேயிலை தொழிலாளர்களுக்கு பயன்பாடு: 1 தோட்ட தொழிலாளர்கள் மற்ற தொழிலாளர்களை விட குறைந்த வசதி பெறுவது ஆர்டிகிள் 14 மீறலாக அமையலாம். 2 வேஜில் பிராந்திய வேறுபாடு இருந்தால் அது ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் ஆகஸ்ட் இருக்க வேண்டும். 3 எஸ்டேட் ஹவுசிங் மெடிக்கல் வசதி இல்லாமை சமத்துவ உரிமை கேள்வி. ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் டிக்னிட்டி. உயிர் வாழும் உரிமை ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி. விரிவான விளக்கம். ஆர்டிகிள் 21 வெறும் உயிர் மட்டும் அல்ல. வாழ்வாதார உரிமை, சுகாதார உரிமை, பாதுகாப்பான வேலை சூழல், குடியிருப்பு உரிமை, மனித கண்ணியம். முக்கிய தீர்ப்புகள்: ஓல்கா டெல்லிஸ் வி. பாம்பே முனிசிபல் கார்ப்பரேஷன் லைவ்லிஹுட் ஆர்டிகிள் 21 ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தேயிலை தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு அல்லது அநியாய லே ஆஃப் ஆர்டிகிள் 21 பாதிப்பு. பந்துவா முக்தி மோர்ச்சா வி. யூனியன் ஆஃப் இந்தியா. பாண்டட் லேபர் ஆர்டிகிள் 21 மீறல். மனித கண்ணியத்துடன் வாழ உரிமை உறுதி. குறைந்த கூலி, மோசமான எஸ்டேட் வாழ்க்கை, கண்ணிய வாழ்வு கேள்வி. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் பார்ட் 4 தொடர்பு. அடிப்படை உரிமைகளுடன் இணைந்து. ஆர்டிகிள் 39 லைவ்லிஹுட் பாதுகாப்பு. ஆர்டிகிள் 41 வேலை உதவி. ஆர்டிகிள் 42 ஹியூமேன் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். இவை நீதிமன்றத்தில் நேரடி அமலாக்கம் இல்லை, ஆனால் ஆர்டிகிள் 21 விரிவாக்கத்தில் முக்கிய ஆதாரம். சட்ட ரீதியான சிக்கல் பகுப்பாய்வு. பிரச்சினை ஆர்டிகிள் 14 ஆர்டிகிள் 21. குறைந்த கூலி சமத்துவ கேள்வி. வாழ்வாதார பாதிப்பு, குடியிருப்பு குறைவு, பாகுபாடு, மனித கண்ணிய மீறல், மருத்துவ வசதி இல்லாமை. ஹெல்த் லைஃப் உரிமை, சீசனல் லே ஆஃப். ஆர்பிட்ரரி லைவ்லிஹுட் லாஸ். நீதிமன்றத்தில் சவால் செய்யும் வழிகள். 1 கீகேப் ரெட் பெட்டிஷன் ஹைகோர்ட் ஆர்டிகிள் 226. 2 பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் PIL. 3 லேபர் கோர்ட் வழக்கு. 4 ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் புகார். அரசின் பொறுப்பு. மாநில அரசு. மினிமம் வேஜஸ் ஆக்ட் அமலாக்கம். பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் கண்காணிப்பு. மத்திய அரசு. டீ போர்ட் ஆஃப் இந்தியா மூலம் கட்டுப்பாடு. எக்ஸ்போர்ட் பாலிசி. அரசியலமைப்பு பார்வையில் முடிவு. தமிழ்நாட்டில் தேயிலை தொழிலாளர்களின் குறைந்த கூலி, குடியிருப்பு சவால்கள், சுகாதார பிரச்சினைகள். இவை வெறும் பொருளாதார பிரச்சினைகள் அல்ல. அவை ஆர்டிகிள் 14(21) அடிப்படையில் மனித உரிமை பிரச்சினைகள். இறுதி கருத்து. தேயிலை தொழிலாளர் வாழ்வாதாரம் என்பது லேபர் இஷ்யூ மட்டும் அல்ல. அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஜஸ்டிஸ் இஷ்யூ. அரசியலமைப்பின் சோஷியல் ஜஸ்டிஸ் இலக்கை அடைய சட்ட அமலாக்கம், வேஜ் ரிஃபார்ம், எஸ்டேட் மாடர்னைசேஷன் அவசியம்.